அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஐயோ கடவுளே, மாமாவுக்கு பிடிச்ச பாட்டுன்னு சொல்லி கேசட்டு வாங்கினோம், இப்படி ஆயிடுச்சு. கடவுளே, இந்த கர்மம் பிடிச்ச கரகம் நம்மளை விடாது போல இருக்கு. ஏண்டி என்னடி இது? அன்னைக்கு கோவிலில் லவ் லெட்ரு, இன்னைக்கு கேசட்டில் லவ் பேசி அனுப்பிச்சிருக்கான். ஏண்டி யாரடி இவன்? நீ லவ் பண்ணுறியா இல்லையா? நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி பேசி அனுப்பிச்சிருக்கான். எனக்கு எதுவும் தெரியாது மாமா. ஆஹா, ஆசையாக டேப் ரெக்கார்டர் வாங்கிட்டு வந்து நல்ல மூடு சாங்காக போட்டுட்டு ஒரு வழி பண்ணலாமேன்னு பார்த்தா இந்த கேஸ்ட்டு நம்மளை ஒரு வழி பண்ணிடுச்சே ஐயா. அடி கோவிலில் லவ் லெட்ரு, இப்போது கேசட்டில் லவ் டைலாக்கா? இதுக்கு தான் டிவி இருக்கிறப்போ என்கிட்ட டேப் ரெக்கார்டர் கேட்டியா? மாமா, எனக்கு எதுவுமே தெரியாது மாமா. அந்த கடைக்காரன் கேசட்டை மாற்றி கொடுத்துட்டான் போல இருக்கு. சரி, மாற்றி கொடுத்துருந்தா பாட்டு கேசட்டை தானே கொடுத்துருக்கணும். கரெக்டாக இதை எப்படி கொடுப்பான்? அப்போது யாரோ உனக்கு கொடுத்துருக்காங்க. ஓ இஸ் த பிளாக் ஷீப். தெரியாது மாமா. என்ன இங்கிலீஷ் தெரியாதா? இல்லை மாமா, கேசட் எப்படி மாறிச்சுன்னு நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க மாமா. இனிமே நீ எது சொன்னாலும் எங்கள் ஆத்தா சத்தியமாக கேட்க மாட்டேன்டி. என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நான் சந்தேகப்பட்டதே இல்லை. ஆனால் உன்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இப்போ சந்தேகமே என் வாழ்க்கையாக மாறி போயிடுச்சு. விட்டு பிடிக்கிறேன். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்பட்டு தான் ஆகணும். கண்ணா நீயும் நானுமா, கண்ணா நீயும் நானுமா. இல்லைங்க மாமா, நீங்கள் மட்டும்தான் மாமா. நோ, நம்ப மாட்டேன். உண்மையை உன் வாயிலிருந்தே வரவழைக்கிறேன். ஐயோ மாமா, வித்தவுட்டில் கிடச்ச உங்களை நான் விட்டுட்டு போவே மாட்டேன் மாமா. உங்கள் அப்பன் என்னை கடங்காரன் ஆக்கினான், நீ என்னை கையால் ஆக்காதவனை ஆக்கிட்டல்ல. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாமா. நான் ரெண்டு பேரும் நல்லா வாழ்கிறத பார்த்து பொறுக்க முடியாத யாரோ இப்படியெல்லாம் பண்ணுறாங்க மாமா. எனது நல்லா வாழ்ந்தம்மா. 3 முடிச்சு போட்ட கையோட என்ன 3 லட்சம் ரூபா கடங்காரன் ஆக்கிட்டீங்களேடி. அதிலிருந்தே இன்னும் நான் வெளியில் வரல. அதுக்குள்ளே இது பஸ்ஸில் 2 ரூபா கொடுத்து நீ டிக்கெட் எடுத்திருந்தா எனக்கு இன்றைக்கி இந்த நிலைமை வந்திருக்குமா? வித்தவுட்டில் வந்த எனக்கு ஃபைன் போடாமல் நீங்கள் தானே மாமா ஐ லவ் யூ சொன்னீங்க. அது அப்போது. அப்போ இப்போது அதை வாபஸ் வாங்கிக்கிறேன்.